Hello children, இன்னைக்கு grade 10ல acid base saltல இருக்க ஒரு questions தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ காமன் சால்ட் இஸ் காமன் சால்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்க பாண்ட் என்ன டைப் ஆஃப் பாண்ட் அப்படின்னு தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவலன்ட் பாண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுப்பாங்க, இந்த பக்கம் இருக்க ஒரு ஆட்டமும் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானை கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைப் ஆஃப் பாண்ட் தான் என்னன்னு சொல்லணும்னா கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். But in the case of common salt என்ன NaCl, அதுல ரெண்டுலயும் present ஆயிருக்குது என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல்ல present ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட் பாசிபிள் ஆனா கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் an ionic compound formed by sharing of electrons. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் NaClங்கிறது ஒரு ionic compound தான், அதுல அயான்ஸ் தான் Na plus Cl minus அயான்ஸ் தான் present ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்குமானா இல்ல, அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து தேர்ட் an ionic compound formed by the transfer of electrons. இது not possible find out பண்ணலாம். சோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா சோடியம் எழுதிக்கிறேன். சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன 2, 8, 1. ஓகே, சோ வாட் இஸ் ஆக்டேட் ரூல்? அந்த ஆக்டேட் ரூல் தெரிஞ்சாதான் நம்மளால இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எழுத முடியும். அந்த பாண்ட் வந்து அயானிக் காம்பவுண்டா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ஆக்டேட் ரூல்னா என்ன அப்படின்னா அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஆர் வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இங்க சோடியம் பாத்தீங்கன்னா 2, 8, 1 அப்படின்ற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. இப்போ இந்த சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் 2, 8 இருக்குமா? அப்படி 2, 8 இருந்துச்சு அப்படின்னா அது அந்த ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணும், அந்த ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, சோ இப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வெர்ட்டட் இன்டு சோடியம் அயான் Na+ கன்வெர்ட் ஆயிருக்கும். இது குளோரின் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா குளோரினோட electronic configuration 2, 8, 7. It require one more electron to attain octet rule. Okay, so இதுல இன்னொரு எலக்ட்ரான் உள்ள ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது குளோரைட் அயானா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 8. ஓகே, சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கு இல்லையா? சோ அந்த லூஸ் பண்ண அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இது gained by chlorine. ஓகே, இங்க போட்டுருக்க பாருங்க, நீங்க சோடியம்ல ஒரு எலக்ட்ரான், இந்த சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அது ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணும். அப்ப இது Na+ ஆகும். குளோரின் என்ன பண்ணிருக்கு சோடியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கியிருக்கு, வாங்கினதால இது Cl- ஆக இருக்கு. ஓகேவா? சோ இந்த Na+ம் Cl- சேர்ந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ an ionic compound formed by transfer of electrons. எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்ப இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அப்படின்னா சாலிட் லின் ஆர்கானிக் சால்வெண்ட். ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் எல்லாமே நான் போலார். ஸோ காமன் சால்ட் என்ன ஆகாது அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகாது. தேங்க்யூ சில்ட்ரன்.